இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா சரி, இந்த ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தி, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறவைகள் திரும்ப கட்டப்படும். ஒரு தடவை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, ஆனால் அதை கட்ட முடியலை. இந்த நாளில் ஆண்டவர் அதை கட்டப்போகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 61 ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா முழுக்க தீர்க்க தரிசனம். அதில் 61 அதிகாரம் கொஞ்சம் ஆழமான தீர்க்க தரிசனம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறவைகள், ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி கட்டி எழுப்ப முடியல, ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி ஒன்றுமே செய்ய முடியல, பாழடைந்து விட்டது. முதல்ல அந்த பாழ் அடைந்த என்கிற வார்த்தைக்கு 1-2 அர்த்தங்களை சொல்லிட்டு நாம் தியானத்தின் உட்பகுதிக்கு போக போகிறோம். அந்த பாழாய் கிடந்த அப்படின்னா அழுகிப்போன நிலை. என்ன நிலை? பேசுங்க. அழுகிப்போன நிலை. அப்புறம் அதை பயன்படுத்த முடியாது இல்லையா? அழுகி போய்விட்ட நிலை. அப்புறம் பாழாய் கிடந்த அப்படின்னா நாறிப்போன நிலை. என்ன நிலை? நாறிப்போன நிலை. அழுகிப்போன நிலை, நாறிப்போன நிலை. 3வது பாழாய் கிடந்த அப்படின்னா கட்ட முடியாத நிலை. என்ன நிலை? அப்போ கட்ட முடியாத, அழுகிப்போன, நாறிப்போன. 4 கேட்பார் அற்று கிடக்கும் நிலை. என்ன நிலை? கேட்பார் அற்று கிடக்கும் நிலை. அதுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை அனுப்புகிறார். யாருக்கு? நாறிப்போன, அழுகிப்போன, கட்ட முடியாத, கேட்பாரற்று கிடக்கிற ஒரு இடத்துக்கு தீர்க்க தரிசி அனுப்பி சொல்றாரு, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இந்த ராத்திரி கர்த்தர் அத்தனை பேரோடும் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் 7 காரியங்களை சொல்லுவேன். எவைகள் பாழாய் போக வாய்ப்புண்டு அப்படிங்கிறதற்கு 7 காரியங்களை சொல்லிட்டு கர்த்தர் அவைகளை திரும்ப எடுப்பித்து கட்டுவார்னு சொல்லி நாம் ஜபிக்க போகிறோம். 1, சரீரம் பாழாய் போக வாய்ப்புண்டு. எது பாழாய் போக வாய்ப்புண்டு? சரீரம். இந்த 25-30 வயசு வரை எல்லாம் சரீரம் ஒரு சுகமாகும். சரீரம் ஒரு சுகம். அந்த பைக்கில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி 90 டிகிரி சரிஞ்சு போகணும். நேரே போக முடியும், ஆனால் 90 டிகிரி சரிஞ்சு போகணும். ஒரு தடவை நாம் ஒரு மீட்டிங் முடிஞ்சிட்டு அந்த அழகிய மண்டபத்திலேருந்து ஆற்றூர் போகிற ரோடு இருக்கு இல்லையா? அழகிய மண்டபத்திலேருந்து ஆற்றூர் போகிற ரோடு உள்ள அந்த ரோட்டில் நான் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ராத்திரி 10:30 மணி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே இருந்து ஒரு வண்டி வருது, ஒரு பைக் வருது. நான் பார்த்தா அந்த பைக்கு அடியிலிருந்து தீ பிடிக்குது. தெரியாமல் இருக்கலாம், அடியிலிருந்து தீ பிடிக்கிறது இவங்க தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் படபடா காரை நிறுத்திட்டு இறங்குனேன். எதுக்குன்னா அவங்கள்ட்ட சொல்லணும் வண்டி தீ பிடிக்குதுன்னு. பார்த்தா ஒருத்தன் பல்சரை ஓட்டிட்டு வாரான்.
பின்னால் உட்கார்ந்துருப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் சென்டர் ஸ்டாண்டை சவிட்டி எழும்பி நிற்கிறான். சென்டர் ஸ்டாண்டை மிதித்து எழும்பி நிற்கிறானா, அந்த சென்டர் ஸ்டாண்டு அப்படி அந்த கீழ் ரோட்டில் உறைஞ்சு தீவாடுறது. எனக்கு அந்த நோய் எப்போ பிடி கிடச்சுன்னா, பின்னால் ஒரு பைக் வருது, அதில் வீடியோ பிடிச்சிட்டு வரணும். பார்த்தீங்களா, 30 வயசு வரை சரீரம் ஒரு சுகம், ஃபுட்பால் போல் ஓடிட்டு இருக்கு, எங்கே வச்சாலும் இருக்காது. 30 வயசு தாண்டினா சரீரம் ஒரு சுமை. அதாவது ஒரு காலத்தில் எந்த சரீரத்தை சுகமா தூக்கிட்டு நடந்தமோ, இன்னொரு காலத்தை அதே சரீரத்தை சுமையாய் சுமக்கணும். அப்ப இப்போ எனக்கு உங்களுக்கு சரீரம் ஒரு சுமடு. பைபிள்ல இருந்து சரீரம் சுமையாய் மாறின சில பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். அந்த பகுதிகள் எல்லாம் வேற யாராவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்க பாருங்க. 1, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எத்தனை வருஷம்? 12 வருஷம். சில ஆளுகளை கதையெல்லாம் பெரிய பாடு. அந்த பெண்மணிக்கு 12 வருஷமா பெரிய பாடு. சில ஆட்கள் நோய் உண்டுனாலும் வெளியே சொல்ல மாட்டணும். நான் இருந்து நான் செத்து நான் தொலைஞ்சு போறேன், இன்னும் என்னால மற்றவங்களுக்கு எதுக்கு வேதனைன்னு. ஆனா இந்த பெண்மணியை கூப்பிட்டு ஒரு செகண்ட் கொடுக்கணும். அவ கொஞ்சம் போல்ட் ஆகும். அவ டாக்டர்ஸை போய் பார்த்தா. சில ஆட்கள் ஸ்கேன் பண்ணக்கு பைசா கொடுப்பணும், அல்ட்ராசவுண்டுக்குள்ள பணம் கொடுப்பணும், மிஷினுக்குள்ள போய் கிடக்கும்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே வெளிப்படப்படாதேன்னு. என்னன்னு வெளிப்படப்படாதுன்னா என்னத்துக்கு 5000 ரூபாய் முடக்கணும்? ஐயோ, நீங்க சிரிச்சுட்டு என்ன பாருங்க. இப்போ உங்களுக்கு நோய் இருக்கிறது வெளிப்படக்கூடாது, அவ்வளவுதானே. வெளிப்படக்கூடாது, பின்ன என்னத்துக்கு நீங்க 5000 ரூபாய் முடக்கி உள்ள போய் கிடக்குதியா? என்னன்னு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே 2 ஆனாலும் நான் பணம் முடக்கிறேன், என்ன உண்டுனாலும் வெளிப்படட்டும். ரிப்போர்ட் கையில் கிடைச்ச உடனே உயிர் போகணும். என்ன உண்டுனாலும் வெளிப்படட்டும். நம்ம ரிப்போர்ட்டை கையில் வாங்கி வச்சுட்டு டாக்டர் சிரிச்சுட்டே நம்மளை பார்க்குறாருன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ரிப்போர்ட்டை கையில் வாங்கி டாக்டர் வச்சுட்டு வீட்டிலேருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு டாக்டர் நம்மள்கிட்ட கேட்குறாருன்னா நமக்கு இல்லாத ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியல இல்லையா? ஒரு தடவை கூட சொல்லணுமோ? சரி, ஒரு தடவை கூட சொல்லுவோம். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு டாக்டர் சிரிச்சுட்டே நம்மளை பார்க்குறாருன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த முகத்தை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அவர் கையில் இருக்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அவருக்கு முகம் 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அவர் முறைச்சி பார்த்துட்டு கூட யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்குறாருன்னா உங்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பெண்மணி பார்த்தீங்களா, தைரியமாக போய் மருந்து வாங்கியிருக்கா. மருந்து வாங்கி ஒவ்வொரு பொருளையா விற்று 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 மருந்து வாங்கினா. கடைசியில் வீட்டில் கிடந்த ஒரு புட்டுக்குடம் உண்டு, அதையும் விற்று மருந்து வாங்கினா. அதையும் விற்று மருந்து வாங்கினா. இனி வைத்தியர்களுக்கு கொடுக்க காசு இல்லை. வைத்தியர்களுக்கு கொடுக்க காசு இல்லாதப்போ மாற்று வழி யோசிக்கிறான். மாற்று வழி யோசிக்கும் போதுதான் ஆட்கள் சொல்லணும், நம்ம ஊரில் இப்போ ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்குன்னு. என்ன ஹாஸ்பிட்டல்? மொபைல் ஹாஸ்பிட்டல். அப்படியே தமிழில் சொல்லணுமோ, நடமாடும் மருத்துவமனை. உங்களுக்கு தெரியுமா, இந்த ராத்திரி இந்த மைதானத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருடைய கண்ணுக்கு அவரை தெரியுது? எத்தனை பேருக்கு அவரை தெரியுது? உங்க பக்கத்தில், உங்க ரொம்ப பக்கத்தில். நீ எடுத்த மருந்து தோற்று போயிருக்கலாம், நீ எடுத்த ட்ரீட்மெண்ட் தோற்று போயிருக்கலாம், நீ எடுத்ததெல்லாம் தோற்று போயிருக்கலாம். ஆனா ஒற்ற தொடுதல்ல சுகந்தர வல்லமை உள்ளவர் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். அத்தனை பேரும் வாயை திறக்க
இருக்கணும். அப்பான்னு கூப்பிடுங்க. என்ன தொடாம இந்த இடத்தை விட்டு போகாதுங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா என்ன தொடாம இந்த இடத்தை விட்டு போகாதுங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யாம இந்த இடத்தை விட்டு போகாதிரும். இயேசு நின்று என்னை தொட்டது யார்? உங்க வார்த்தை அவரை நிறுத்துகிறது, உங்க சத்தம் அவரை நிறுத்துகிறது. இந்த மைதானத்தில் இந்த ராத்திரி ஒரு தொடுதல் உண்டாகிறது. அது சாதாரண தொடுதல் அல்ல, தெய்வீக தொடுதல். கைதட்டி சத்தம் உயர்த்தி ஆவியில நிரம்பி கபந்தர ஹத்தர ரியாந்தர அடகதன கமல்கதன பிரௌடமத்தநாதன அந்தல் கமன சந்தரபலபா. அப்போ 12 ஆண்டுகள் பாழாய் போன சரீரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். பதினெட்டு வருடமாய் பாழாய் போன சரீரம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள். இப்ப இது எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள். அதாவது அந்த பெண்மணியை விட 6 வருஷம் கூடுதல். அது நோய், இது பேய். அது நோய், இது பேய். இயேசு ஒரு நொடி பொழுதில் அவிழ்த்து விட்டார். அதுக்கு அவ்வளவு பெரிய ஆமேன்னு சொன்னீங்கன்னு. இயேசு ஒரு செகண்டில் அவிழ்த்து விட்டார். உன்னை கட்டக்கு கவனிங்க, உங்களை கட்டக்கு சத்துருவுக்கு 18 ஆண்டுகள் ஆகிறது. உங்களை சுகமாக்க தெய்வத்துக்கு 18 செகண்ட் கூட தேவையில்லை. புரிஞ்சவங்க தெய்வத்தை உயர்த்தணும். ஒரு மனுஷனை கட்ட அசுத்த ஆவிகளுக்கு அநேக ஆண்டுகள் தேவைப்படுகிறது. விடுவிக்கிற தெய்வத்துக்கு ஒரு நொடி போதும். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த ராத்திரி உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும். அப்போ 12, 18. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒன்னு கூட்டி பாருங்க, 12 வச்சு கூட்டி பாருங்க. 12 + 12 + 12 கூட்டி பாருங்க. அந்த பெண்மணி அனுபவிச்ச பாடுக்க 3 மடங்கும் 2 வருஷம். இனி அந்த 18 2 தடவை கூட்டி பாருங்க. 18 18 36, அதை விட 2 கூடுதல். அதாவது அவன் சொல்றான், முதல் பெண்மணியை பார்த்து சொல்றான், உன்னை விட எனக்கு 3 மடங்கு வேதனை, உன்னை விட எனக்கு 3 மடங்கு வேதனை. 2வது பெண்மணியை பார்த்து சொல்றான், உன்னை விட எனக்கு 2 மடங்கு வேதனை. 38 ஆண்டுகள் முன்னேற்றம் இல்லை, எழும்ப முடியல, நடக்க முடியல, வாழ்க்கை இருளைந்து ஒரு குளத்து கரையில ஒதுங்கி விட்டது. எதிர்காலம் பாழா போச்சு. நீ எழும்பி நடப்பேனும், நீ வாழ்வேணும், நீ வீடு வைப்பேனும், உனக்கு எதிர்காலம் உண்டுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. என்ன, எல்லாம் பாழா போச்சு. அந்த மனுஷனை ஒரு நொடி பொழுதுல சுகமாக்கினார். பாருங்க, 12 வருடம் பாழாய் கிடந்த சரீரம், 18 வருடம் பாழாய் கிடந்த சரீரம், 38 வருடம் பாழாய் கிடந்த சரீரம் இயேசு ஒரு நொடி பொழுதுல. 4 அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேலானவனாயிருந்தான். 12, 18, 38, 40. நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன். 40 ஆண்டுகள் பாழாய் கிடந்த ஒரு வாழ்க்கைய, ஒரு சரீரத்தை ஆண்டவரால் கட்டி எழுப்ப முடியுமானால் உங்களை கட்டி எழுப்ப முடியுமா, முடியாதா?
உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னா இருக்கிற இடத்துல வலது கையை ஒன்று உயர்த்தி பிடிங்க. உயர்த்தி பிடிச்சு உத்தமமா ஜெபிங்க. அப்பா, பாழாய் கிடக்கிற என் சரீரத்தை கட்டும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இன்னும் அதை பாழாய் போக விடாத. சரியான இடத்துல வந்திருக்கிறாய் நீ. கூக்குரலிட்டு கூப்பிடு. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேனே, இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. 12 வருட பலவீனனை தொட உம்மால் முடியுமானா என்ன தொட உம்மால முடியும் சொல்லுங்க. தெய்வத்தோடு பேசுங்க. 18 வருட பலவீனத்தை தொட உம்மால் முடியுமானா என்ன தொட உம்மால் முடியும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. 38 வருட பலவீனத்தை தொட முடியுமானா என்ன தொட உம்மால முடியும். 40 வருட பலவீனத்தை தொட முடியுமானா என்னை தொட உம்மால் முடியும். இனி அந்த 2 கையை நல்லா தட்டி நல்லா சத்தம் உயர்த்தி இந்த இடம் அதிரத்தக்கதா ஒண்ணு தெய்வத்தை ஆராதிச்சு பாருங்க. இந்த இடம் அசையத்தக்கதா தெய்வத்தை ஆராதிச்சு பாருங்க. ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வருகிறதை நீ உணர்கிறாய். உன் தோள்பட்டையில் இருக்கிற அந்த வேதனை இப்போ பிடுங்கி எறியப்படுகிறது. உன் கழுத்து பகுதியில் செயல்படுகிற அந்த பலவீனம் இப்பொழுது உன்னை விட்டு ஓடுகிறது. கண்ணை மூடுங்க, பிடிக்குது. விடுதலை வந்து விடுகிறது. கண்ணை மூடி கை தட்டுங்க. வாயை திறந்து பெற்றுக்கோ. சிஸ்டர், உனக்கு விடுதலை. ஐயா, உனக்கு விடுதலை. கையை தட்டி பெற்றுக்கோ. நீ பலவீனத்தோட போக வேண்டாம். கர்த்தரோ சரீரத்தை கட்டுகிறார். உடகதன கடகதன கமல் கதன அந்தல் கனாதன பிரௌடபத்தன உடபந்தர கந்தர பலபரபலபா. சத்தம் உயர்த்தி ஒன்னு ஜெபிங்க. ஊக்கமா போராடுங்க. இந்த ராத்திரி வந்த பலவீனத்தோட திரும்ப போக கூடாது. அவர்கிட்ட கேளுங்க, என்னை விடுவிக்காமல் இந்த இடத்தை விட்டு போகாதிரும். ஒன்று 12 வருஷம், இன்னொன்று 18 வருஷம், இன்னொன்று 38 வருடம், இன்னொன்று 40 வருடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரி இப்ப நாரும். இயேசு என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போடு. நம்மள்ட்ட ஆண்டவர் செய்ய சொல்றது சின்ன காரியம். அந்த சின்ன காரியத்தை நாம் செய்தால் நாம பார்க்க போறது பெரிய மகிமை. ஒரு தடவை கூட நான் சொல்றேன், உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அதை செய்யும் பொழுது எது நடக்காதோ கர்த்தர் அதை நடத்துகிறார். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னாரு, கல்லை புரட்டி போடுங்கள். அது இவங்களால முடியும், அது இவங்களால முடியும். உங்களால் முடியுங்கிற காரியம் தானே சொல்லியிருக்காரு இல்லையா? நீ என்ன செய், அந்த கல்லை புரட்டி மாற்று. எது ஆண்டவரே கல், எனக்கு அற்புதம் நடக்காதுன்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ள இருக்கு இல்லையா? அதுதான் அந்த கல். என்ன, எனக்கு அதிசயம் எல்லாம் நடக்காது, முற்றி போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்தில் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த பெரிய கல். மெதுவா தள்ளிவிடு, மெதுவா தள்ளிவிடு, மெதுவா தள்ளிவிடு. அந்த கல் உடையட்டும். அந்த சந்தேகத்தின் கல் இப்ப உடையட்டும். வாயை திறந்து ஜெபிங்க. அப்பா, எனக்கு விசுவாசிக்க கிருபை தாரும். என்னுடைய அந்த சந்தேகத்தின் கல்லை உடைச்சு எறியுங்க, உடைச்சு எறியுங்க, உடைச்சு எறியுங்க. சந்தேகப்படாம சொல்லு. சொல்றா, என்ன செய்யும்? நாரும். மரித்தவனுடைய சகோதரி சொல்றா, இவா அந்த பூத்தக்கு முன்ன என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ஒரிக்கா கூட காட்டித்தாருங்க, நான் பார்க்கட்டுன்னு. எனக்கு ஒரிக்கா கூட காட்டித்தாருங்க. நான்
അപ്പൊ പിടിച്ചു വിലക്കൊക്കെ 8 പേര് ക്ലിപ്പിട്ടാകും പിടിച്ചനും. இப்ப அவளுக்கு உண்மையிலே பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அன்னைக்கு எனக்கு சகோதரனை ஒரு தடவை கூட காட்டி தாருங்கோன்னு சொல்லி அலறி அடிச்சு நெஞ்சில் இடிச்சு அழுத பெண்மணிக்கு இப்ப 4 நாள் தாண்டி காணக்கு ஒரு வாய்ப்பு, காணக்கு ஒரு வாய்ப்பு. கல்லை உருட்டி மாட்டினா அவன் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றா, நாரும். அவன் என்ன சொல்றா, நாரும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை எப்படிதான், என்ன நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சில காரியம் வெளியே அறிஞ்சா நாரும். 2 பேருக்கு தெரியும், நமக்கும் அவருக்கும் தெரியும், நாரும். உண்மையில நாரும். பின்ன ஏன் நாரல்ல, அவருடைய ரத்தம் பொதிஞ்சு வச்சிருக்கு. எது பொதிஞ்சு வச்சிருக்கு, அவருடைய ரத்தம் பொதிஞ்சு வச்சிருக்கு. உங்க வீட்டுக்குள்ள நடந்த சில சம்பவங்கள் வெளியே அறிஞ்சுன்னு வைங்க, இப்படி சிரிச்சிட்டு இருக்க மாட்டேனே, நாருமே என்ன நாருமே. ஏசு சொன்னார் நாருமா மணக்குமான்னு நான் கேட்கல. உங்களுக்கு தெரியுமா, யூதர்களுடைய சடலம் டக்குன்னு நாராது. யூதர்களுடைய சடலம் டக்குன்னு நாராது. ஏன்னா கிலோ கணக்கில் வாசனை திரவியங்களை போட்டு பொதிஞ்சாகும் அடக்கணும். அதாவது நம்ம நினைப்போம் யூதனுடைய கல்லறையை திறந்தா இப்படி மூக்கில் விரல் வைக்க வேண்டிய, அப்படி வராது. உண்மையிலே யூதனுடைய கல்லறையை திறந்தா அப்படி வலிச்செடுப்பணும். வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, நாரும். ஏசு சொன்னார், உன்கிட்ட நாருமானு கேட்கல, மணக்குமானு கேட்கல. உன்கிட்ட என்ன சொன்னேன், கல்லை எடுத்து போடு. ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. நான் சொல்கிறது போல நீங்கள் சொல்லணும். என்ன அப்பா, அந்த கோபத்தின் கல்லை எடுத்து போட கிருபை தாரும் சொல்லுங்க. அந்த வைராக்கியத்தின் கல்லை எடுத்து போட கிருபை தாரும் சொல்லுங்க. அந்த சந்தேகத்தின் கல்லை எடுத்து போட கிருபை தாரும். ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்க. அந்த முறுமுறுப்பின் கல்லை எடுத்து போட கிருபை தாரும். என்ன நானே சபிக்கிற அந்த குணத்தின் கல்லை எடுத்து போட கிருபை தாரும். வாயை திறந்து சொல்லுங்க. இன்னும் என்னெல்லாம் கல்லு கிடக்கு, தெய்வத்தோட பேசுங்க. இனி அந்த கல் அதுல இருக்கக்கூடாது, இனி அந்த கல் அதுல இருக்கக்கூடாது, இனி அந்த கல் அதுல இருக்கக்கூடாது. ரகதன கமதனா, புரட்டி தள்ளு, புரட்டி தள்ளு. அவிசுவாசத்தின் கல்லு உடைஞ்சு தெறிக்கட்டு, சந்தேகத்தின் கல்லு உடைஞ்சு தெறிக்கட்டு, சத்துரு கொண்டு வச்ச கல்லு உடைஞ்சு தெறிக்கட்டு. இல்ல, நீயே புரட்டி வச்ச கல்லு உடைஞ்சு தெறிக்கட்டு. உன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நீ செய்ய வேண்டியது சின்ன காரியம். நீ என்ன செய்யணும், கல்லை புரட்டி போடணும். ஆனா நான் செய்ய போறது என்ன தெரியுமா, உயிர்த்தெழுதல். நீ என்ன செய்யணும், கல்லை புரட்டி மாற்றணும். நம்மளால செய்ய முடிஞ்சது நம்ம செய்யணும். அந்த கெட்டகுமாரன் பண்டிக்கூட்டில் போய் கிடந்தா இல்லையா, பண்டிக்கூட்டில் போய் தகப்ப அவனை தேடி பண்டிக்கூட்டில் போனாரா, இல்ல. தகப்ப அவனை தேடி சிற்றியில போனாரா, இல்ல. ஆனா அவனால் முடிஞ்ச அளவு அவன் நடந்து வந்தான் இல்லையா. தகப்பன் வீட்டில இருந்து இறங்கி ஓடி போனாரு. அவனால முடிஞ்ச அளவு அவன் நடந்து வந்தான். அவனால முடிஞ்ச அளவு நான் நடந்து வந்தான். ஆனா அவனை கண்ட உடனே தகப்பன் ஓடி வந்தாரு. நீங்க இந்த மைதானத்தில் நடந்து வந்தே இல்லையா, நீங்க இந்த டென்ட்டுக்குள்ள நடந்து வந்தப்போ உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் ஓடி வந்திருக்கிறார், ஓடி வந்திருக்கிறார், ஓடி வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப கல்லறையின் கல்லு புரட்டப்பட்டு விட்டது. இயேசு சொல்றாரு, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. ஒன்னு யோசனை பண்ணி பாருங்க, ஒன்னு நினைச்சு பாருங்க. 12 வருடம் பாழாய் கிடந்தது, 18 வருடம் பாழாய் கிடந்தது, 38 வருடம் பாழாய் கிடந்தது, 40 ஆண்டுகள் பாழா கிடந்தது, செத்து 4 நாளானது. இத்தனையும் கட்டி எழுப்ப கர்த்தரால் முடியுமானா என் சரீரத்தில் அற்புதம் நடக்கும் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கை தட்டி வாயை திறந்து 2 நிமிஷம் தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். 2 நிமிஷம் வாயை திறக்கணும். இப்பொழுது இப்பொழுது கர்த்தர் தமது கையை இந்த கூடாரத்தில் நீட்டுகிறார். கர்த்தர் தமது கையை உன் வாழ்க்கையில நீட்டுகிறார். கர்த்தர் தமது கையை ஒரு குடும்பத்தில் நீட்டுகிறார். நெடுங்காலமா
காலமாய் பாழாய் கிடக்கிற சரீரம் கட்டப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளை கூட முடியலன்னு இயேசு திருப்பி அனுப்பல. ஒரு ஆளை கூட 12 ஆகட்டும், 18 ஆகட்டும், 38 ஆகட்டும், 40 ஆகட்டும், செத்து 4 நாள் ஆனதாகட்டும், ஒண்ணு கூட ஆண்டவர் திருப்பி அனுப்பல. அத்தனை பேரையும், அத்தனை பாழா போன சரீரங்களையும் திரும்ப கட்டினார். அடுத்த ஒரு வார்த்தையை கவனிங்க. தம்முடைய நெஞ்சில கை வச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இதை இடித்து போடுங்கள், வெறும் 3 நாளுக்குள்ள நான் எழுப்பி காட்டுறேன். கை தட்டணும், வாய திறக்கணும். 72 மணி நேரத்துக்குள்ள இடிஞ்சு கிடக்கிறது எழுப்பி காட்டுறேன் சவால் விட்ட ரட்சகர் இல்லையா? இதை இடிச்சு போடுங்க. அரசியல்வாதிகள் இடிக்கட்டும், மதவாதிகள் இடிக்கட்டும், அந்தகார வல்லமைகள் இடிக்கட்டும். எண்ணி 72 மணி நேரத்தில் சொந்த கல்லறையை உடைச்சிட்டு வெளியே வர அதிகாரம் உள்ள ரட்சகர். யாராவது கல்லறை வாடகைக்கு கொடுத்ததா நீங்க படிச்சிருக்கிறீங்களா? யாராவது உலகத்தில் யாராவது கல்லறை வாடகைக்கு எடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லறை வாடகைக்கு எடுத்துட்டு திரும்ப கொடுக்க முடியாது. ஏன் திரும்ப கொடுக்க முடியாது? என்ன கல்லறையில் வச்சா பின்ன காலம் பூரா நான் அங்கதான் இருப்பேன். உலகத்தின் வரலாற்றில் ஒரு கல்லறையை வாடகைக்கு வாங்கிட்டு 3வது நாள் காலையில் எழும்பி கல்லறையை உடைச்சு கையில திருப்பி கொடுத்த ஒருவர் தான் உண்டு. அது என் ரட்சகர் மட்டும். அவர் அங்கே இல்லை, தாம் கூறினபடி உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கர்த்தரை கைதட்டி மகிமைப்படுத்துங்க. தாம் கூறினபடி உயிர்த்தெழுந்தார். இந்த நாளில் இந்த டென்ட்டுக்குள்ள வந்திருக்கிறது யார் தெரியுமா? உயிர்த்தெழுந்தவரும் உயிரோடு எழும்பப்பட்ட அதிகாரம் உள்ளவரும். ஒண்ணு, நெடுங்காலமாய் பாழாய் போன சரீரம். நெடுங்காலமாய் பாழாய் போன சரீரம். நீங்க ரிப்போர்ட் வாங்கி தளர்ந்திருக்கலாம். உங்க உடம்புல வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணி நான் நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம். ஏன் இந்த வியாதிக்கெல்லாம் இனி அற்புதம் நடக்காதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கே வந்திருக்கலாம். ஏன்னா அது பாழானது நெடுங்காலமாய் இந்த ராத்திரியை சந்திக்க வந்திருக்கிறார். 2, 1 நெடுங்காலமாய் பாழா போன சரீரம். 2 நெடுங்காலமாய் பாழாய் போன குடும்பம். நெடுங்காலமாய் பாழாய் போன குடும்பம். இந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வீட்டுக்காரங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும் இல்லையா? இந்த பெண் பிள்ளைகள் உண்மையில் ஒரு பூ போல ஆகும். ஒரு பூ போல. தாய் தகப்பன் வண்டியில் ஏற்றி ஸ்கூலில் கொண்டு இறக்கி விடுவணும். வீட்டில் படியிலண்டு நேரே வண்டியிலண்டு நேரே ஸ்கூலு முடியக்கு முன்னே வந்து காவல் இருப்பணும். பிள்ளைய தூக்கி அப்படி வீட்டு கொண்டு போகணும். தலையில் வைக்க மாட்டேனும், பேனு பிடிக்கும் ஒன்று. தரையில் வைக்க மாட்டேனும், எறும்பு தின்னு ஒன்று. வெயிலும் மழையும் ஒன்றும் படாம பொண்ணு போல வளர்த்தி. எப்படி வளர்த்தி? பொண்ணு போல வளர்த்தி ஒருத்தனை நம்பி அவனை கையில கொடுக்கணும். பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணுட்டை ஆக்கும். நீ வீட்டில் இறங்கி போய் கல்யாணம் பண்ண வீட்டிலே அங்கே வாழ்ந்துக்க நீ என்ன கதை நடக்குமா? நடக்காது. ஆண்களுக்கு ஒரு வீடு தான் உண்டு, சொந்த வீடு. ஆனால் பெண்களுக்கு 2 வீடு உண்டு. ஒன்று பிறந்த வீடு. பார்த்தீங்களா? என்ன வீடு? பிறந்த வீடு. இனி என்னையே பார்க்கணும். 2 புகுந்த வீடு. இவைய புகுந்த 5 நாளில் அடையாளம் தெரியும். சில நேரம் எல்லாம் சில காரியங்களை வாசிக்கும் நமக்கு எவ்வளோ ரசனையா இருக்கு இல்லையா? ஒரு பெண்மணி கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு வருது. மாமியார் அந்த பெண் பிள்ளைய பார்த்து சொல்லுது, இந்த வீட்டுக்கு முதலமைச்சர் உங்க மாமா, அதாவது பையனோட அப்பா. இந்த வீட்டை பொறுத்தவரை
நிதி அமைச்சர் நான். நான் என்ன யாரு? மாமியார். முதலமைச்சர் மாமனார், நிதி அமைச்சர் மாமியார், பாதுகாப்பு துறையும் கூட நான் கூடுதலாக கவனிப்பேன். முதலமைச்சர் போஸ்ட் போச்சு, நிதி அமைச்சரும் போச்சு, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் போச்சு. அப்புறம் வருமான வரித்துறை அமைச்சர் என் மகன். ஏன்னா அவன் மாடு மாதிரி வேலை செஞ்சு கொண்டு வரணும். வருமானத்துறைக்கு யார் அமைச்சர்? அவன். அடுத்த அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொல்லிச்சென்ன, உணவும் சுகாதாரமும் நீ பார்த்துக்கிடணும்னு. என்னெல்லாம்? உணவுன்னா அடுக்களை வேலை, சுகாதாரம்னா துணி துவைக்கிற வேலை. ஆனால் அந்த மாமியார் பெரிய தலை உள்ள மாமியார், அவங்களுக்கு ஒரு செகண்ட் உண்மையில் கொடுக்கணும். ஆனால் மருமகள் டபுள் PhD. அந்த மருமகள் சொன்னிச்சான், இல்லை மாமி நான் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு போறேன்னு. முதலமைச்சர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் வர ஒரே வீட்டுக்குள்ள. பெண் பிள்ளைய வளர்த்துறது கஷ்டம். பூவை போல வளர்த்தியாகும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பூவை போல வளர்த்தியாகும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல சில ஆட்கள் தங்கள் மனைவிமாரை நடத்துறது நாயை விட கேவலமாட்டு. மனைவியை துப்புறது, மனைவியை காலு கொண்டு எட்டி மிதிக்கிறது. எத்தனை வருஷம் பாடுபாட்டு வளர்த்தி வந்த நம்பி உன் கையில தந்தனும்? 24-25 வருஷம் பாடுபட்டு வளர்த்தி கையில தந்தது. நம்ம ஸ்டாண்டர்டு வெளியே அறிஞ்சா ஊர்ல ஒருத்தனும் நமக்கு பெண்ணு தர மாட்டாங்க. அதுக்கு மேல பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணி தந்திருக்கணும், 4 இடத்துல விசாரிக்காதனால. ஐயோ இது இன்னும் பெரிய கஷ்டம் தான் தோணுதுன்னு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி வாழ்க்கைக்குள்ள போகும்போ பையனுக்குள்ள என்னெல்லாம் சொப்பனங்கள், அந்த பெண் பிள்ளைக்குள்ள என்னெல்லாம் சொப்பனங்கள். 6 மாசத்துல வாழ்க்கை நரகமாகி விடுது. அந்த பெண் பிள்ளை சொல்லுது, இவன் கூட வாழ்றதை விட செத்து போறது நல்லது. அவன் சொல்றான், போயும் நான் இப்படி ஒரு வாழ்க்கையில போய் மாட்டேன்னு. பார்த்தீங்களா, ஏகப்பட்ட சொப்பனங்களோட தொடங்கின வாழ்க்கை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பாழாய் போச்சு. ஒருவேளை குடும்ப வாழ்க்கை பாழா போய் யாராவது இந்த மைதானத்தில் வந்திருந்தா இந்த ராத்திரி அதையும் கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு அன்பின் ஊற்றுக்கண்ணை திறந்து விட போகிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தின் ஊற்றுக்கண்ணை திறந்து விட போகிறார். கண்ணை மூடணும், வாயை திறக்கணும். அந்த அன்பு திரும்ப வருது, அந்த கிருபை திரும்ப வருது. உடரபலவ சந்தரபலவா ரியந்தல் கபரபலவரபலவா ரெந்தல் கனாதன சந்தரபலவா. அது வீட்டுக்குள்ள ஏறி சாத்தான் கொலை பண்ணணும்னு நினைச்சாயின்னு வைங்க, சாத்தான் முதல்ல யாரைதான் தூக்குவாய்? ஆண்களை தான் கொல்லுவாய். ஏன் ஆண்களை தான் கொல்லுவாய்? ஏன்னா அவனாக்கு வீட்டுக்கு வருமானம், அவனாக்கு வீட்டு விளக்கு. அவன் காலையில இருந்து சாயங்காலம் வரை போய் வேலை செஞ்சாதான் அந்த வீட்டில் 3 வயருக்கு ஆகாரம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் உங்க வீட்டில் உள்ள சகோதரர்களுக்காக, ஆண்களுக்காக, அவருடைய உயிருக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை ஒன்று கட்டி கை உயர்த்தி ஒன்று ஜெபியுங்க. எல்லா ஆண் பிள்ளைகள் மேலும் கிருபை, எல்லா ஆண்கள் மேலும் கிருபை. ஆண்களை கொல்லுகிற ஆவியை நாங்க வெட்டி ஜெபிக்கிறோம். அது ஒரு பார்வோனின் ஆவி. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலி ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்து கொலை பண்ணது பார்வோனின் ஆவி. இப்போது வெட்டி ஜெபி. ஒரு நாள் ஒரு மனுஷன்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன்.
அந்த ஆள் பேசிகிட்டு இருக்குமா அந்த ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டர் நான் ஒரு கஞ்சா கேஸு, நான் ஒரு கஞ்சா கேஸு, நான் செய்யாத குற்றங்கள் ஒன்றுமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணேன், என் மனைவிக்கு பேர் சாந்தகுமாரி, நான் ஒரு கஞ்சா கேஸு, என் மனைவிக்கு பேர் சாந்தகுமாரி. அடுத்து அந்த ஆள் அழுதாருன்னு. அந்த ஆள் அழுதுட்டு சொன்னார், நான் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளுக்குள்ள என் மனைவி ஒரே அடியாக என்னை மாற்றினா. நான் குடிப்பழக்கத்தை விட்டேன், கெட்ட வார்த்தை பேசுறதை விட்டேன், எல்லாம் விட்டேன். அந்த சாந்தகுமாரி என் வாழ்க்கையில் வந்து என்னையும் சாந்தமாக மாற்றினா, திடீர்னு செத்து போயிட்டாள்னு. இது அவர் சொல்லும்போது எப்படியும் அவருக்கு 70 வயசு இருக்கும், எப்படி அவருக்கு 70 வயசு இருக்கும். 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்ன நடந்ததை சொல்லி அந்த மனைவிக்கு நினைப்பில கண்ணீர் விடுறாரு. பார்த்தீங்களா? மனைவிகளுக்கு குடும்பத்தின் குத்து விளக்காகும். குடும்பத்தின் குத்து விளக்கு இல்ல, குத்து விளக்கு. வார்த்தைகள் கரெக்டா இருக்கணும் இல்லையா? ஏன்னா சில ஆட்கள் குத்து விளக்காகும். குத்து விளக்கு. ஒரு வீட்டில் 2 மனைவி இறந்து போகுதுன்னா அந்த வீட்டில் உள்ள பாதி வெளிச்சம் போனதுக்கு சமம். புருஷன் போன வருமானம் போய்விட்டது, மனைவி போன விளக்கு போய்விட்டது. எல்லா குடும்ப பெண்கள் மேலும் தேவ கிருபை இறங்கும்படி ஒரு நிமிஷம் கை உயர்த்தி, எந்த பெண் பிள்ளைகளும் எந்த சகோதரிகளும் எந்த மனைவிகளும் பாதி வழியில் வச்சு எடுக்கப்படாதபடி ஊக்கமாக ஒன்று ஜபிங்க, ஊக்கமாக ஜபிங்க, கை உயர்த்தி ஜபிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் தாய்மார் மேலே கிருபை, உங்கள் பெண் பிள்ளைகள் மேலே கிருபை. ஜபிங்க, வாயை திறந்து போராடி ஜபிங்க. ஏன்னா பாழாக்குகிற ஆவிகள், பாழாக்குகிற ஆவிகள், பாழாக்குகிற ஆவிகள் தேசத்தை தொட வரும்போ தெய்வ பிள்ளைகள் கை உயர்த்தி ஜபம் பண்ணினா அந்த ஆவிகள் வெட்டப்படுகிறது. ஏதோ குடும்பத்துக்குள்ள மரணத்தை விதைக்க போராடுகிற ஆவிகள் இப்பொழுது பின்னிட்டு ஓடுகிறது. நிக்க முடியாம ஓடுது, நிக்க முடியாம ஓடுது. அந்த மரண ஆவி வீட்டை விட்டு ஓடுகிறது. பழாய்ப்போன குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தரால முடியும். கை உயர்த்துங்க, சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். ஒரு நம்பிக்கையின் காற்று உங்க குடும்பத்தில் வீசுது. உங்க புருஷனை கர்த்தர் மாற்றி அமைக்க போறாருன்னு. உங்க புருஷனுடைய குடிப்பழக்கத்தின் ஆவி இயேசு நாமத்தில் நிறுத்தப்படுகிறது. உங்க வீட்டுக்குள்ள தூதர்கள் இறங்குகிறார்கள். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வருது. உங்க வீட்டுக்குள்ள தெய்வீக காற்றடிக்குது. கை உயர்த்தி ஜெபியுங்க, கை உயர்த்தி ஜெபியுங்க. சமாதான கேட்டு ஆவிகள் எந்த நேரம் வீட்டுல சண்டை, எந்த நேரம் வீட்டுல சாபம், எந்த நேரம் வீட்டுல கெட்ட வார்த்தை, எந்த நேரம் வீட்டுல மரண வாசனை, எந்த நேரம் வீட்டுல மதுபான வாசனை, அந்த ஆவி வீட்டை விட்டு ஓடுகிறது. நல்ல வாயை திறந்து போராடி ஜெபியுங்க. பாழாய் போன குடும்பங்களை என் ஆண்டவர் காட்ட போகிறார். ஒன்று, பாழாய்ப்போன சரீரம். 2, பாழாய்ப்போன குடும்பம். 3, பாழாய்ப்போன ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுவும் கூட பாழா போகுமா பாஸ்டர்னா கேட்குறீங்க? அதுவும் பாழா போகுது. ஒரு காலத்தில் சில வீடுகளுக்கு பக்கத்தில் போகும்போது பாட்டு சத்தம் கேட்கும் இல்லையா? காலையில் 4 மணிக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு சமயம் ஆகும்போது அந்த வீடுகளுக்கு பக்கத்தில் போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே பாடி ஜோம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்கிற சத்தம் கேட்கும். இன்னைக்கு அதே வீடுகளில் பாருங்க, அதே டைமில் ஸ்டண்டு கேட்குது. அடியோட விட்டு விட்டார்கள் ஜபத்தை.
அடியோட விட்டு விட்டார்கள் ஆராதனையை. இந்த நாளில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறோம். கையை உயர்த்தி பிடிங்க. எத்தனை பேருக்கு மறுபடியும் அதே ஜப ஆவி வேணும்? அதே ஜப ஆவி, அதே போராடி ஜபிக்கிற அந்த ஜப ஆவி ஆதி நாட்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தது போல, முன் நாட்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தது போல அழுது கதறி ஜபிக்கிற அந்த நிலை இடிந்து விழுந்து விட்டது. அந்த மதில் இடிந்து விட்டது. அந்த மதில் பாழாய் கிடக்கிறது. சத்துரு அதை எடுப்பித்து கட்டவிடாம சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இந்த ராத்திரி பாழாய் போன ஆவிக்குரிய மதில்கள் திரும்ப கட்டப்படுகிறது, திரும்ப கட்டப்படுகிறது. இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபிக்கிற கூட்டம் எழும்புது. இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிற சில தேவ பிள்ளைகள் எழும்புகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் போக வாய்ப்புண்டு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் பாழா போக வாய்ப்புண்டு? ஒன்று, ஆராதனையை நாம பாழாக்கி விட வாய்ப்புண்டு. ஆராதனையை பாழாக்கி விட வாய்ப்புண்டு. நான் முந்தி ஒரு சர்ச்சில், நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சில் முழு ஜெபத்தில் பேச போவேன். அந்த முழு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ண போகும்போது ஒரு பெண்மணி, நிறைய பேர் வருவாங்க, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தான் அந்த கூட்டத்துக்கு உயிர். அந்த கூட்டத்துக்கு உயிர். அவங்க சொல்கிற அல்லேலூயா, அவங்க சொல்கிற ஸ்தோத்திரம், அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம ஜனங்களை உற்சாகப்படுத்தணும். அந்த பெண்மணியால் எனக்கு பிரசங்கம் பண்ண உற்சாகம். அவ்வளவு முழு ரோஜத்தில் அவ்வளோ உஷாராக இருப்பாங்க, அவ்வளோ பலமாக இருப்பாங்க, அவ்வளோ கிருபையோடு இருப்பாங்க. தாகம், என்ன தாகம் தெரியுமா? வார்த்தை எனக்கு நேரம் வருவதாக அப்படின்னு இருதயத்தை திறந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு தடவை நான் முழு ஜோத்துக்கு போனப்போ அந்த பெண்மணி அங்கே காணல. அந்த பெண்மணி அங்கே காணல. அப்போ நான் கூட்டம் முடிஞ்சு அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் அந்த பெண்மணி வரலன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல காரணத்தை சொன்னாங்க. கன்வென்ஷன் வச்சிருக்காங்க. கன்வென்ஷன் வச்சப்போ ஞாயிற்றுக்கிழமை பகல் ஆராதனைக்கு சோறுக கூட இறைச்சியும் விளம்பியிருக்காங்க. இன்னைக்கு இறைச்சி எல்லாம் நிசாரம். அன்னைக்கு இறைச்சி விளம்பினா அது ஒரு அபூர்வம், அது ஒரு அபூர்வம். இறைச்சி விளம்பியிருக்காங்க. இந்த பெண்மணி வைக்கிறதுலையும் விளம்புகிறதையிலையும் மும்முரமாக நின்று இருக்கு. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு இந்த பெண்மணி சாப்பிட உட்கார்ந்துருக்கு. யாரோ இவங்களுக்கும் விளம்பி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச இறைச்சியில் எலும்பு மட்டும்தான் இருந்திருக்கு. என்ன மட்டும்தான் இருந்திருக்கு? எலும்பு மட்டும். நம்ம இப்போது வாளிக்குள்ளே கையை போட்டு கோரி வைக்க முடியாது. கையை போட்டு கோரி வச்சா எலும்பு அது துண்டு அதுன்னு பார்த்து வைக்கலாம். எலும்பா துண்டான்னு தவிதான் தீர்மானம் பண்ண, நம்ம தீர்மானிக்க முடியாது. அது அவர் ஒரு லக்கு. இந்த பெண்மணி கிடைச்சதுல எலும்பு. சாப்பாடு முடிஞ்சு வெளியே வந்தோடனே இந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என்ன தெரியுமா? அவ எனக்கு பிளான் பண்ணி எள்ளு கோரி வச்சா. அவ எனக்கு பிளான் பண்ணி எப்படியெல்லாம் சாத்தான் பிரச்சனை கொண்டு வரான்னு பாருங்க. இப்போ எல்லாம் சபையில் யாரையும் திட்ட முடியாது. ஏன் திட்ட முடியாது? இப்புறத்தில் திட்டு வாங்கிட்டு அப்புறத்தில் போனால் அப்புறத்தில் செக்ரட்டரி ஆகலாம். முந்தி ஒரு ஆள் என்னிடத்தில் வந்து கேட்டார், எனக்கு சங்கீதம் பேச தருவியான்னா உங்கள் சபைக்கு வரலாம். எனக்கு சங்கீதம் பேச தருவியான்னா உங்கள் சபைக்கு வரலாம். நான் சொன்னேன், எனக்கு பேச கடல் போல கிடக்கு, எனக்கு பேசகு கடல் போல கிடக்கு. அவர் 2 வாரம் வந்து பார்த்தாரு, சங்கீதம் கொடுக்கல. பிறகு நான் அவரை 4 மாதம் காணல. 4 மாதம் தாண்டி அவர் என்னை கண்ட உடனே ஓடி வந்தார். ஓடி வந்து
praise the Lord pastor. தொண்டை தேஞ்சிருக்கு. நான் சொன்னேன் praise the Lord brother. நம்ம அதை விட தேஞ்ச கேஸ் ஆகும். அவர் சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட மரியாதையா சங்கீதம் தான் கேட்டேன், நீங்க எனக்கு சங்கீதம் தரல, இப்ப நான் அப்புறத்து சர்ச்சில் செக்ரட்டரி. பாத்தீங்களா? இனி அந்த செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து வரைக்கும் என்ன ஆவார் தெரியுமா? அதுக்கு அப்புறத்தில் போய் சென்ட்ரல் பாஸ்டர் ஆவாரு. நீங்க இங்க இல்லையோ? என்னால யாரையும் ஒண்ணு என்ன செய்ய முடியாது, திட்ட முடியாது. அந்த பெண்மணி வெளியே இறங்கி பிரச்சனை பண்ணி ஒரே வார்த்தை, இனி அவ இருக்க சபையில நான் வரமாட்டேன். இனி அவ இருக்க சபையில நல்லதுதான், இறைச்சி எல்லாம் ஒத்து போகாது. அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னாரு, இன்னும் உங்க மேல ரொம்ப அன்பு, என் மேல ரொம்ப அன்பு, ஒருவேளை நீங்க கூப்பிட்டா வருவா. நான் போனப்ப அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லிச்சு, பாருங்க உங்க பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனி அந்த சர்ச்சுக்கு வாருங்கன்னு கூப்பிட்டுட்டு என் வீட்டில் வரக்கூடாது. என் வீட்டில் எனக்கு கதவும் பூட்டிச்சு. நான் அப்புறம் சில ஆண்டுகள் அந்த சபையில் போய் முழவரை ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த பெண்மணி ஆள் விட்டு என்னை கூப்பிட்டப்போ நான் போனா அந்த பெண்மணி பேரலைஸ்ட் ஆகி மெத்தானத்தில் கிடக்கு. ஒரு சைடு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, மெத்தானத்தில் கிடக்கு. என்னை கண்டோன்னு அந்த பெண்மணியை கண்ணில் கண்ணீர் வருது. அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லிச்சு, அங்கே பேண்ட் அடிக்கும்போது என் உள்ள உருகுது, என்னை யாராவது எடுத்து கொண்டு போய் அந்த சபையில் ஒரு மூலையில் படுக்க வச்சுட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே என்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டாலும் நல்லா இருக்குமே. நான் ஆராதனையை மொத்தமாக இழந்துட்டேன். எதை மொத்தமாக இழந்துட்டேன்? ஆராதனையை மொத்தமாக இழந்துட்டேன். இந்த செய்தி அந்த பெண்மணியை பற்றி மட்டும் இல்லைன்னு, இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் சில நேரம் ஆராதனை என்கிற மதில் பால் அடைந்து போக வாய்ப்புண்டு. எப்படி இருக்கும் உங்க ஆராதனை? தேவனை ருசிக்க முடியுதா? தேவனை அனுபவிக்க முடியுதா? கர்த்தரை உணர முடியுதா? கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு உள்ள சொல்லுதா? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு தெரியுதா? அவர் என்ன விடல, அவர் நான் ஒருமித்து இருக்கிறோம்னு சொல்ல முடியுதா? அப்படின்னு நீங்க ஆராதனை இருக்கிறீங்க, அந்த உணர்வு இல்லைன்னா ஆராதனை இடிந்து விட்டது. இந்த ராத்திரி நீ அதை கட்டி எழுப்படும். இல்ல பாஸ்டர், நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், பாயில தான் இருக்கிறேன். ஓகே, தெய்வத்தை உணர்கிறீர்களோ? நீங்க 4 செவருக்குள்ள இருக்கிறதையோ பாயில உட்கார்ந்து இருக்கிறதையோ நான் கேட்கல. நான் கேட்கிறது, கர்த்தரை ருசிக்க முடிகிறதா? அவரை உணர முடிகிறதா? அவரை அனுபவிக்க முடிகிறதா? ஒரு நாள் ஒருத்தன் ஓடி தேவாலயத்தில் வந்தான், மிக வேகமாய் தேவாலயத்தில் வந்தான். அவனுக்கு பணம் இருக்கு, அவனுக்கு பதவி இருக்கு, அவனுக்கு அதிகாரம் இருக்கு, அவனுக்கு 9 மனைவிகள் இருக்கு, அவனுக்கு 18 பிள்ளைகள் இருக்கு. இந்த உலகத்தில் அவனுக்கு இல்லாத ஒண்ணும் இல்லை. அவன் ஆலயத்தில் ஓடி வந்துட்டவன் சொன்னால், ஆண்டவரே கொஞ்ச நாளா எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு உம்மை உணர முடியல, என்னை உணர்வுள்ளவனாக்கும். அவனாக்கும் தாவீது, என்னை உணர்வுள்ளவன். இந்த ராத்திரி நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
இப்போ இந்த மைதானத்துக்குள்ள வச்சு தெய்வத்தை உங்களால் உணர முடியவில்லை, உங்க இருதயத்தில் தெய்வத்தை ருசிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஆராதனை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு தானே பொருள். ஒன்னும் பரவாயில்லை, நெடுங்காலமாய் பாழா கிடக்கிறத கர்த்தரே கட்ட போகிறார். 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாய திறக்கணும், 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தணும். உடரபா சந்தரபா ரியந்தரபா உடபந்த எவ்வளவு சத்தத்துல கை தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தத்துல கையை தட்டுங்க. எவ்வளவு வாய திறக்க முடியுமோ அவ்வளவு வாய திறங்க. அத்தனை பேர் 2 நிமிஷம் ஆராதிக்க போறோம், 2 நிமிஷம் ஆராதிக்க போறோம். சிலர் மேல அக்கினி இறங்குது, சிலர் மேல கிருபை இறங்குது, சிலர் மேல தமது ஆவியை ஊற்றுகிறோம். கண்ணை மூடி கை தட்டி வாய திறந்து உடரபலப சந்தரபலப ரியந்தரபல பிரௌடபரபலபா இடிந்து விழுந்த அந்த பகுதியிலே கர்த்தருடைய கை வைக்கப்படுகிறது. ஒன்னு பாழாய் போன சரீரம். 5-6 உதாரணங்களை தான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தரால் கட்ட முடியும். 2 பாழாய் போன குடும்பம், கர்த்தரால் கட்ட முடியும். 3 பாழாய் போன ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுல எது பாழாக்குறோம்? ஆராதனை. ஆராதனை. இந்த காதலன் காதலிகள் உண்டு இல்லையா, ஒருத்தனை காதலிக்க தொடங்கிட்டான்னா அவளை குக்கர்ல வச்சு பூட்டினாலும் பொட்டிச்சுட்டு போவான். லவ் பண்ண தொடங்கினா குக்கர்ல பூட்டி வச்சாலும் பொட்டிச்சுட்டு. அப்ப நம்ம பாடம் எடுத்தாலும் புரியாது, வாழ்க்கை பற்றி ஏற்று இசட் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாலும் முடியாது. 2 மாசம் தாண்டி ரங்குப்பட்டி உடத்துல வருவா. மாமி மாமி அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ எல்லாம் புரியுதுன்னு. ஏன்? காதல் அவ்வளவு கடினமானது. அது போலையாக்கும் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பன சாப்பிடாம கூட இருக்க முடியும், ஆராதிக்காம இருக்க முடியாது. மீன் தண்ணி இல்லாம வாழாது இல்லையா, அது போல ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியாது இல்லையா, அது போல பாட்டும் துதி இல்லாம வாழவே முடியாது, வாழவே முடியாது. பாடாம வாழ முடியல, உண்மை பாடாம வாழ முடியல, உண்மை ஆராதிக்காம வாழ முடியல. ஆராதனையும் உன் சரீரம் ஒட்டட்டும், ஆராதனையும் உன் வாழ்க்கையும் ஒட்டுவதாக. ரெண்டு, விசுவாசத்தை இழக்க வாய்ப்புண்டு. எதை இழக்க வாய்ப்புண்டு? விசுவாசத்தை. உதாரணத்துக்கு நம்ம உடம்புல ஒரு கட்டின்னு வைங்க, உதாரணத்துக்கு அந்த கட்டி உடம்புல கண்ட நாள்ல இருந்து பயங்கரமான விசுவாசம், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். அப்புறம் கூட்டத்துக்கு வந்த உடனே மசில் எல்லாம் நல்லா நடுக்கி அல்லேலூயா, ஜெபம் என்ன, கிருபை என்ன. பக்கத்தில் இருக்கிற ஆட்களை ஆச்சரியப்படணும், இது உண்மையிலே ஆவிக்குரிய நிலைமையா இல்லை 2 ஸ்க்ரூ இளவிச்சோ, ஆட்கள் ஆச்சரியப்படணும். 6 மாசம் ஸ்பீடா வந்துடுமா, அடுத்து தடவை பார்த்தப்ப கட்டி அங்கனதான் கிடக்கு. கட்டி அங்கன கிடக்க மட்டும் இல்ல, ஜபிக்க ஜபிக்க கட்டி பெருசாயிருக்கு. பார்த்தீங்களா? இதுவரை சொன்னது உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? இப்போ விசுவாசம் குறையுது, இப்போ விசுவாசம் குறையுது. ஏன்? 6 மாசம் நான் போராடினேன், 6 மாசம் நான் தெய்வத்தை தேடி ஓடி வந்தேன், 6 மாசம் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு காத்திருந்தேன். அந்த 6 மாசத்துக்குள்ள அற்புதம் நடக்கலையா, விசுவாசம் குறைஞ்சிட்டு. உங்களுக்கு தெரியுமா, சோதிக்கப்படுவது உங்க சரீரம் இல்லை, சோதிக்கப்படுவதே உங்க விசுவாசம். ஏன்னா ஒரு பவன் எவ்வளவு ரூபா? 62,000. 62,000க்கு ஒரு பவன் எடுத்து வச்சுட்டு பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுமானால் அதை விட அதிக விலையேறப்பெற்ற
உங்கள் விசுவாசம். நான் இந்த மேடையில் நின்று சொல்கிறேன், பணம் போனா போட்டு, பேர் போனா போட்டு, புகழ் போனா போட்டு, விசுவாசத்தை மட்டும் விடாத. எது போனாலும் போட்டு விசுவாசத்தை மட்டும் விடாத. ஏன்னா அதை பார்க்கலோ அதிக விலையேற பெற்ற விசுவாசம், அதை பார்க்கலோ அதிக விலையேற பெற்ற விசுவாசம். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை விட விலையேற பெற்றது விசுவாசம். உங்க படிப்பை விட, உங்க அறிவை விட, உங்க சம்பத்தை விட, உங்க வீட்டை விட, நீங்க உழைச்சதை விட மிக விலையேற பெற்ற தெரியுமா? உங்க உள்ள விழுந்த விசுவாசம். விசுவாசத்திற்காக எதையும் விடு, எதுக்காகவும் விசுவாசத்தை விடாத. ஒரு தடவை கூட சொல்றேன், விசுவாசத்திற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை, விசுவாசம் இருந்தா திரும்ப கிடைக்கும். அதே நேரத்தில் எதற்காகவும் விசுவாசத்தை விடக்கூடாது. ஏன்னா அது அதிக விலையேறப்பட்டது. காலம் போச்சா, காத்திருந்தேன், ஜெபம் பண்ணேன், முழங்கால நின்று அப்பான்னு கூப்பிட்டு அற்புதம் செய்வார்னு நினைச்சேன். காலம் தாண்டி போச்சு, என் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டு எனக்கு உபவாசிக்க முடியல, எனக்கு கண்ணில் கண்ணீர் இல்லை. இப்போ எனக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. இந்த ராத்திரி கர்த்தர் உங்க விசுவாசத்தை உயிர்ப்பிக்க போறாருன்னு, உங்க விசுவாசத்தை உயிர்ப்பிக்க போகிறார். கை உயர்த்தி, கை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி நீர் எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மைதானத்தில் சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அத்தனை பேரும் கை உயர்த்தணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் தெய்வத்தை பார்க்கணும். சூழ்நிலையினால மாண்டு போன விசுவாசம், சூழ்நிலையில விழுந்து போன விசுவாசம் இந்த ராத்திரி உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. கேளுங்க, கேளுங்க, விசுவாசம் பலப்படுகிறது, விசுவாசம் பலப்படுகிறது. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்ணை மூடி கேளுங்க, கண்ணை மூடி கேளுங்க. அந்த விசுவாசம் இந்த ராத்திரி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ பாழாய்ப்போக வாய்ப்புள்ள சரீரம், பாழாய்ப்போக வாய்ப்புள்ள குடும்பம், பாழாய்ப்போக வாய்ப்புள்ள ஆவிக்குரிய வாழ்வு. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பாழாக்குற முதல் காரியம் ஆராதனை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பாழாக்குற ரெண்டாவது காரியம் விசுவாசம். நான் கேட்குறேன், உங்கள் சகோதரனா கேட்குறேன், உங்கள் ஆராதனையின் அளவு, உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? சூழ்நிலையை தாண்டி நம்ப முடியுதா? சரீரம் செத்து போன பின்பும், தன் மனைவியுடைய கற்பம் செத்து போன பின்பும் விசுவாசித்தார்கள் இல்லையா ஆபிரகாமும் சாராளும்? அது விசுவாசம். அதாவது சரீரம் செத்து போச்சுன்னா விசுவாசத்தை வச்சு சரீரத்தை உயிர்ப்பிக்கலாம். ஆனா விசுவாசம் செத்து போச்சுன்னா ஒரு நிமிஷம் கை உயர்த்தி அத்தனை பேரும் ஜெபிங்கப்பா, என் விசுவாசத்தை உயிர்ப்பிங்கப்பா. உத்தவமா கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இந்த சத்தம் போதாதுன்னு வாயை திறந்து கேளுங்க, கேளுங்கப்பா. இந்த ராத்திரிய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படணும் அப்பா. சுடாரபல சந்தல் பிரௌடபரபல பரியாந்தரபலபரபலபா ரேலாந்தரிகதரதலபரேந்தல் கனாதன கமல் கதரபலபரபலபா. இழந்து போன விசுவாசத்தை திரும்ப தருகிறார். கண்ணை மூடி கேட்டு வாங்குங்க, கண்ணை மூடி கேட்டு வாங்குங்க, கண்ணை மூடி கேட்டு வாங்குங்க, கண்ணை மூடி கேட்டு வாங்குங்க. பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து கேளுங்க. பாழா போன அந்த குடும்பத்தில் தெய்வ வல்லமை இறங்குது, பாழாய் போன அந்த சரீரத்தில் தெய்வ வல்லமை இறங்குது, பாழாய் போன அந்த வாழ்க்கையில் தெய்வ வல்லமை இறங்குது. அத்தனை பேரும்
பேரும் ஜபிக்கணும், அத்தனை பேரும் ஜபிக்கணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். ரிகம் கமம் கதம் கந்தர கல்மநாத்தியா அல் காந்தர சந்தர சத்தராதியா உடல் பந்தர பிரௌடபத்தனாதியா ரெந்தல் கபரபலவ. ஜபிங்க ஜபிங்க, வாயை திறந்து ஜபிங்க. கிருபை இறங்குது, வாயை திறந்து ஜபிங்க. தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குது, வாயை திறந்து ஜபிங்க. தேவ பிரசன்ன இந்த மைதானத்தை முற்றுகையிடுகிறது. கர்த்தருடைய ஆவியான ஒரு காற்று அடிப்பது போல பலமாய் இறங்கி வருகிறார். சிலருடைய விசுவாசத்தை தட்டுகிறார், சிலருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறார், சிலருடைய விசுவாசம் பலப்படுகிறது. வலது பக்கம் இடது பக்கம் முன் பக்கம் தேவ பிரசன்ன இறங்கி வருது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி அத்தனை பேர் 1-2 நிமிஷம் ரகதன ரகதன ரிகதன கமகதன கடகல் கனாதன சந்தர பலபர பலபா அல் காந்தர பலப சந்தர பல பிரௌடபர பலபா ஊடபல் கபர பலபர பலபரேந்தல் கனாதியா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்ன இந்த இடத்தை மூடுகிறது. தெய்வத்தினுடைய வல்லமை இந்த இடத்தை மூடுகிறது. அத்தனை பேரை உயிர்ப்பிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் 3வது காரியத்தை கூட சொல்லி தான் முடிக்கிறேனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாழாக போக வாய்ப்புள்ள 3வது காரியம் பரிசுத்தம். ஆராதனை, விசுவாசம், பரிசுத்தம். இப்பெல்லாம் பாவத்தில் விழுறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள், ஆயிரக்கணக்கான வழிகள். ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, விழுவதற்கு 1000 வழிகள், விழுவதற்கு 1000 வழிகள், நிற்பதற்கு ஒரே ஒரு வழி. விழுவதற்கு வலது பக்கம் வேணா விழலாம், இடது பக்கம் விழலாம், முன்பக்கம் விழலாம், பின்பக்கம் விழலாம், வடகிழக்கில் விழலாம், தென்மேற்கில் விழலாம், 1000 விதத்தில் விழலாம். ஆனால் நிற்க விரும்பினா ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னை நிறுத்துகிறவர் கிறிஸ்து. ஒருவேளை உங்க பரிசுத்த வாழ்க்கை விழுந்து விட்டது, அது நீ கட்டப்பட வாய்ப்பில்லை, அது முடிந்து போய்விட்டது. தேவன் இனி உன்னை அங்கீகரிக்க மாட்டாரு, நீ கொடிய பாவம் செய்து விட்டாய் அப்படிங்கிற நிலைமையில சத்துரு உங்களை தடுத்து வைத்திருந்தா, இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, வா, நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ செஞ்சது மிக கொடிய குற்றமா இருந்தாலும், துரோக செயலா இருந்தாலும், கொடிய பாவமா இருந்தாலும், அவர் கிருபை பொருந்தினவர். வேதம் சொல்லுது, அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல திரளான மன்னிப்புண்டு. அவரிடத்துல திரளான மன்னிப்புண்டு. இந்த நாளில் 2 கையை நீட்டி மன்னிக்கிறவராய் வந்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீ யார் சொன்னாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை யார் சொன்னாலும் கையை உயர்த்தி என்ன மன்னிங்கப்பான்னு ஒரு தடவை சொல்லுங்க. என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. அல்லோ, அத்தனை பேரும் ஜபிக்கணும்னு எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. சாத்தான் சொல்றான், கர்த்தர் உன்னை ஏற்றுக்கிட மாட்டாரு, ஆண்டவர் உன்னை அங்கீகரிக்க மாட்டாரு, கர்த்தருடைய ஆவியான உன்னை விட்டு விலகி போனாரு, நீ செஞ்சது பெரிய துரோகம். உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தரோ என்னை மன்னிக்க கிருபை பொருந்தினவராயிருக்கிறார். ஒரு துள்ளி கண்ணீர் விட முடியும்னா இப்ப கண்ணீர் விடணும்னு ஒரு பரதேசிய போல இந்த கூட்டத்தை முடிச்சு எழும்பி போகக்கூடாது. ஒரு திக்கற்றவனாய் இந்த கூட்டத்தை முடிச்சு எழும்பி போகக்கூடாது. ஒரு பிள்ளையாய் புறப்பட்டு போகணும், ஒரு சுதந்திரவாளியாய் புறப்பட்டு போகணும். கட்டிப்பிடிக்கிற 2 கைகள், அரவணைக்கிற 2 கைகள், அங்கீகரிக்கிற 2 கைகள். ஐயா, கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். இனி அந்த மதுபானம் வேண்டாம். ஆவியானவர் சொல்றாரு, இனி அந்த மதுபானத்தை நாடி போக வேண்டாம். கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறார். இப்போ அங்கீகரிக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அத்தனை பேரும் ஜெபி
ஜெபிங்க. வாயை திறந்து இந்த சத்தம் போதாது. கர்த்தர் உங்களை புதுப்பித்து கட்டுகிறார். கர்த்தர் உடைந்த பகுதியில கையை வைக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, நான் சாதாரண ஆள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, என்னை பற்றி தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. வாயை திறந்து சொல்லுங்க, சத்துரு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க, சத்துரு தோற்கடிக்கப்படுகிறான். வாயை திறந்து சொல்லுங்க, பயப்படுத்துகிற அந்த ஆவி விழுகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, உன்னால முடியாதுன்னு உன்னோட பேசுகிற அந்த ஆவியை வெட்டி போடுகிறான். வாயை திறந்து தெய்வத்தோடு பேசு. தெய்வத்தோடு பேசுங்க, உங்களால முடியும். தெய்வத்தினுடைய திட்டம் பெரியது. கர்த்தர் உன்னை சத்துருவின் இஷ்டத்துக்கு இனி ஒப்பு கொடுப்பது இல்லை. கர்த்தர் இனி உன்னை துஷ்ட மிருகத்தின் கையில விடுவதில்லை. வாயை திறந்து ஜெபி. ஒரு புதிய திட்டத்தோட வந்திருக்கிறார். சிலரை அங்கீகரிக்கிறார், சிலரை கட்டி அணைக்கிறார், சிலரை அரவணைக்கிறார், சிலரை மறுபடியும் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வைக்கிறார். கூப்பிடு. சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க, சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க, சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. தயவு செஞ்சு இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இந்த மைதானத்தில் பயங்கர சத்தம் வரணும், பயங்கர சத்தம் வரணும். தகப்பனேன்னு கூப்பிடுங்க, அன்பேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் உங்க கையை பிடிக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல தமது அன்பால் மூடுகிறார். தேவ அன்பு மேல பாயுது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என் பிள்ளை. வாயை திறந்து கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. விடாதுங்க, இந்த வாய்ப்பை விடாதுங்க. பொல்லாத ஆவிகள் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. சத்துருவின் வல்லமை உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் இப்பொழுது உனக்காய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் நில்லு. சத்துரு விழுகிறான், அவன் வெட்கப்பட்டு ஓடுகிறான், அவன் தோற்று ஓடுகிறான். இனி அவன் எழும்பி வர முடியாது. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற நாய் கட்டப்பட விரும்புறேன்னு சொல்றவங்க எல்லாம் அப்படியே தெய்வ சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. நாம ஆராதிக்க போறோன்னு அப்படியே தேவ பிரசன்னத்தில் எழும்பி நில்லுங்க. நெடுங்காலமாய் பாழா கிடக்கிற நாய் கட்டி எழுப்பப்பட விரும்புறப்பா, அவரை பார்த்து நேரடியா கூப்பிடுங்க. நல்லா ஆராதிக்கணும். என்ன இருக்கிற இடத்தை மறந்து வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். நல்ல கைதடிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். கண்ணை மூடி ரெண்டு கையை நல்லா தட்டி வாயை திறந்து எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம்.
பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வல்லமை புறப்பட்டு வருது, வல்லமை புறப்பட்டு வருது. கை தட்டி நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். கர்த்தர் சிலரை கை தூக்குகிறார், சிலர் மேல தம்முடைய வல்லமை ஊற்றுகிறார், சிலருடைய கட்டுகள் உடைகிறது, சிலரை பாழாய் கிடக்கிற சிலரை ஆண்டவர் வெளியே எடுக்கிறார். இடையில்லா நாமம், சாத்தானின் சேனையை கேட்டிட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம், சாத்தானின் சேனையை கேட்டிட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். உடமா ரகதா 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 வைடா ரகதா அந்தர தீமல சந்தர கமல உடம கமல பிரௌடவநாத அஞ்சல் தேரே வைடே ஜகதே நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும், இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். சத்தம் உயர்த்தி பாருங்க, சத்தம் உயர்த்தி ஆராதிங்க. சத்துரு வெட்டப்பட்டு ஓடுகிறான். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், நல்ல கையை தட்டி நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடு நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடு நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், ரகதா 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 வெண்பா ரகதா அந்தர தீமல பிரௌடவநாத அக்கா ரகதா 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 இந்தர தாமல பிரௌடே ரகதே அந்தர கமல வைடா ரகதா அக்கா தாரா 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 தீபா தாதா அக்னி 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 கண்ண மூடி பஞ்சுவா அக்னி அக்னி அந்தகார வல்லமைகள் முறிந்து விடுகிறது, முறிந்து விடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன் சரீரத்தை பலவீனப்படுத்துற அந்த ஆவி இயேசு நாமத்துல முறியுது. வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. அநேகரை விடுவிக்கிறான், அநேகரை விடுவிக்கிறான். கண்ண மூடி விடுதலை பெற்றுக்கோ, அற்புதத்தை பெற்றுக்கோ. விடாத 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 பொல்லாத ஆவியை வெட்டு. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கம் அபிஷேகம். விடாத விடாத கண்ணா மூடி வந்துக்கோ. வல்லமைகள் புரியுது. கண்ணா மூடி வந்துக்கோ. இது ஒரு அசாதாரண கோவிலும் மேலான நாமம், வானதி வானவர்
அபிஷேகம். விடுதலை விடுதலை. சரீரத்துல வல்லமை, குடும்பத்துல வல்லமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமை. கண்ணா மூடி பெற்றுக்கோ, கண்ணா மூடி பெற்றுக்கோ. அத்தனை பேரையும் ஆவியானவர் தொடுகிறோம். எல்லா பக்கம் தெய்வத்துடைய கிருபை. உன்னை பலவீனப்படுத்தின அந்த ஆவி விட்டு